ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. காலங்காத்தால 6 மணிக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா பத்லகுண்டு போயிட்டு பத்லகுண்டுல இருந்து பண்ணைக்காடு போறோம். இந்த வீடியோல திண்டுக்கல்ல இருந்து பத்லகுண்டு வரைக்கும் போற பஸ் விளாக் தாங்க பார்க்க போறோம். செம்ம சூப்பரா இருக்கும். ஏர்லி மார்னிங் டிராவலு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே, நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வத்தலகுண்டு நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உசிலம்பட்டி, குமுளி, கம்பம், வத்தலகுண்டு, கொடைக்கானல் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ல தாங்க நின்றுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, கொடைக்கானல் போர்டு வச்சிருக்காங்க. காலையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே இங்கிருந்து கிளம்பும். அந்த லாஸ்ட்ல மதுரை பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். ஸோ நம்ம வத்தலகுண்டு பஸ்ஸும் ரெடியா நின்றுட்டு இருக்குங்க. டிஎன்எஸ்டிசி பஸ் 6:15 எடுப்பாங்களா. நல்ல கனெக்டிவிட்டிங்க இங்கிருந்து உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். இங்கிருந்து சிறுமலை ஹில் ஸ்டேஷன் இருக்கு. இன்னைக்கு நம்ம பண்ணைக்காடு போறோம் வத்தலகுண்டு போயிட்டு. ஸோ அடுத்தடுத்து வர்ற விளாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னிக்குள்ளதான் நாம இப்ப போறோம். வாங்க போய் போர்ட் பண்ணுவோம். மக்களே, நம்ம வத்தலகுண்டு போற டிஎன்எஸ்டிசி பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. 3+2 சீட்டருங்க. ரெகுலர் நம்ம ப்ளூ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் எஸ்சிடிசி பஸ் ரேஞ்சுக்கு இருக்கு. இங்கிருந்து ஒரு 1 hour டிராவல் தாங்க. லெஸ் தென் 1 hour ஃபாஸ்டா போனாங்கன்னா. பஸ் காலியா இருக்கு, நாம மட்டும்தான் இருக்கும் காலையில. இப்பதான் மக்கள் ஏறுறாங்க. மக்களே, கரெக்டா 6:20க்கு நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஏர்லி மார்னிங்ல ஒரு சூப்பரான டிராவல். நாம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் ஸ்டே பண்ணிருக்கோங்க ஒரு லாட்ஜ்ல. பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே ஒரு 5-6 பட்ஜெட் லாட்ஜஸ் இருக்கு. உங்களுக்கு திண்டுக்கல் வந்தா ஸ்டே பண்றதுக்கு. நான் திண்டுக்கல் டவுன் வாக்னு ஒன்று போடுறேன். ஹோட்டல்ஸ், ஃபுட்டு இதெல்லாம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எப்படி இருக்கும்னு. மக்களே, இப்ப நாம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேகம்பூர் வழியா நம்ம கொடைக்கானல் ரூட் எடுப்போங்க. திண்டுக்கல் டு வத்தலகுண்டு ரூட் கொடைக்கானல் போற ரூட்டும் அதுதான். வத்தலகுண்டு தாண்டி ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்லயே காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ஜங்ஷனுக்கு பேரே காட் செக்ஷன் தான் சொல்லுவாங்க. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வத்தலகுண்டு போறதுக்கு 31 ரூபா டிக்கெட் பிரைஸ் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல. ரோடு ஃபுல்லாவே ஹைவே ஏரியாவா இருக்கிறதுனால செம்ம குயிக்கா டிராவல் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட டிராபிக் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 30 to 40 மினிட்ஸ்லயே ரீச் ஆயிடுறான். மேக்சிமம் 45 to 50 மினிட்ஸ், அவ்வளவுதான். லெஸ் தென் 1 hourல நாம திண்டுக்கல்ல இருந்து வத்தலகுண்டு ரீச் ஆயிடலாம். உங்களுக்கு கொடைக்கானலுக்கு இங்கிருந்தும் பஸ் இருக்கும். நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் பஸ் இருக்கும். வத்தலகுண்டுல இருந்தும் சில பஸ்ஸஸ் கிளம்பும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்க காலையில திண்டுக்கல் வரீங்க, உங்களுக்கு நீங்க வந்த டைம்ல கொடைக்கானல் பஸ் இல்லைன்னா ஒரு பஸ் பிடிச்சு வத்தலகுண்டு போயிட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்கும். திண்டுக்கல் விடவே கனெக்டிவிட்டி அதிகம்னு வச்சுக்கோங்களா. இப்ப நம்ம திண்டுக்கல் ஏரியால இருக்கிற, திண்டுக்கல் டவுனுக்குள்ள இருக்கிற பேகம்பூர் அப்படிங்கிற ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆமா, நம்ம பேருக்கு தகுந்த மாதிரியே நம்ம முஸ்லிம் பெருமக்கள் நிறைய வாழ்ற ஏரியா அப்படின்னு சொல்லலாம். பேகம்பூர் பக்கத்துலதான் நம்ம மலைக்கோட்டையும் இருக்கு, திண்டுக்கல் மலைக்கோட்டை. சோ ஆப்வியஸ்லி கோட்டை இருக்கிற இடத்துல நம்ம முஸ்லிம் பெருமக்கள் நிறைய வாழ்வாங்க. அது ஹிஸ்டாரிக்கல் இது என்ன சொல்றது, சிக்னிபிகன்ஸ். ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்த இடத்துலதான் நம்ம முகலாய மன்னர்கள் ஆட்சி செஞ்ச போது அந்த ஏரியாவை தான் ஆக்குபை பண்ணுவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட். சோ அந்த ஏரியால தான் முஸ்லிம் மக்கள் செட்டில் ஆயிருப்பாங்க சுத்தியுமே. சோ எல்லா ஊர்லயுமே இதுதான் ப்ரொசீஜரா இருக்கும். நம்ம பெங்களூர்லயும் அப்படிதான். நம்ம ஓல்டு பெங்களூர் ஏரியால தான் நிறைய முஸ்லிம் பெருமக்கள் வாழ்வாங்க. சோ அதே மாதிரிதான் திண்டுக்கல்லையும்
ஸோ அதனாலயே இங்க வந்து நிறைய மாஸ்க்ஸ், பள்ளிவாசல், இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். நம்ம அந்த ஏரியா தான் தாண்டிட்டு இருக்கோம். பேகம்பூர் தாண்டி ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்ல நம்ம ஹைவே ரீச் ஆயிடுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே, செம்ம சூப்பரா இருக்கும் இந்த ஜேர்னி வத்தலக்குண்டு போற வரைக்கும். மக்களே நம்ம பேகம்பூர் தாண்டி வந்தாச்சுங்க. பேகம்பூர் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர்லயே வந்து நம்ம நேஷனல் ஹைவே வந்துரும். நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ரோடு. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. நம்ம இங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சு திண்டுக்கல்குள்ள போற மாதிரி இருக்கும். சில பஸ்ஸஸ் சொல்றேன், நிறைய பஸ்ஸஸ் வந்து திண்டுக்கல்குள்ள வந்து டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தேனி கம்பம் சைடு இருந்து வருது இல்லையா பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ், ஈவினிங் டைம் நம்ம டிராவல் பண்ணோம்னா இங்க வந்து பைபாஸ்ல தான் ஏறிக்க சொல்லுவாங்க. சோ அந்த ஏரியா தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் திண்டுக்கல் சைடு மக்கள் வரீங்க, இங்க இருந்து பஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, ஆம்னி பஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா பாத்துக்கங்க, இந்த பைபாஸ்ல தான், அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து அந்த பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கும். ஓகேவா? சோ இங்க பாருங்க மக்களே, நம்ம திண்டுக்கல்ல இருந்து அவுட்டர் வந்து நேஷனல் ஹைவே ரீச் ஆனே வந்து ரெண்டு சைடுமே மலைகளா இருக்குங்க. என்ன ரெண்டு சைடுமே மலைகள் தானே கேக்குறீங்க? இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து நேஷனல் ஹைவேல இருந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்கிற கிழக்கு பகுதியில் இருக்கிற சிறுமலைங்க. சிறுமலை கேள்விப்பட்டிருப்பீங்க, திண்டுக்கல் பக்கத்துல ஒரு குட்டி கொடைக்கானல்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம பஸ்ல இருந்து மேற்கு பகுதி பார்த்தோம்னா வெஸ்டர்ன் சைடு வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைகள், கொடைக்கானல் மலைகள் இருக்கு இல்லையா, அந்த மலைகள் இருக்கும். சோ மொத்த ஏரியாவுமே பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து வத்தலக்குண்டு போற வரைக்குமே வந்து இந்த நிலப்பகுதிகள் வந்து ரெண்டு மலைகளுக்கு இடையில தான் இருக்கும். அதனால நம்ம இந்த ஹைவேல இந்த பர்டிகுலர் ஏரியால டிராவல் பண்ணும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுவும் வந்து நம்ம மழை காலங்கள் எல்லாம் வரும்போது வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு பகுதியில வந்து சிறுமலை மேல மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கும், இன்னொரு சைடு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கும். நடுவுல வந்து நம்ம நேஷனல் ஹைவே அவ்வளவு சூப்பர்பான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது நேஷனல் ஹைவேயா இருக்கிறங்காட்டியே வந்து ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா நிறைய தாபாஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ் எல்லாம் இருக்கும். நிறைய இப்போ புதுசா கூட கட்டிட்டு இருக்காங்க.
மக்களே, ஹைவே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? சோ எவ்வளவு ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்தா கூட நம்ம ஸ்மூத்தா ரைட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு சூப்பரான ஹைவே. சோ இந்த ஹைவே தான் பாத்தீங்கன்னா தேனி கம்பம் எல்லாம் கூட போகுங்க. இந்த வழியில நாம செம்பட்டி போய் மதுரைக்கும் திரும்பிக்கலாம். மதுரைக்கு இங்கிருந்து பேரலா இன்னொரு நேஷனல் ஹைவே போகும். நம்ம நேரா சுருளிமலைங்கிற பாருங்க, சிறுமலையோட அடிவாரத்துல போகும். சோ க்ளோஸ் டு சிறுமலை போகும். நாம இப்போ டிராவல் பண்றது வந்து க்ளோஸ் டு வெஸ்டர்ன் கட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள். சோ 2 ஹைவே வந்து பேரலா போகும். சோ நீங்க இந்த ஹைவேல வந்தாலும் இப்ப நம்ம செம்பட்டி ரீச் ஆயாச்சுங்க. செம்பட்டி டவுனு நம்ம திண்டுக்கலுக்கும் வத்தலக்குண்டுக்கும் நடுவுல இருக்கிற டவுன். இந்த டவுன்ல இருந்து ஒரு ரோடு ஈஸ்டர்ன் சைடு கட் ஆகும். சோ இங்க திரும்புது பாருங்க. இந்த வழியில நீங்க மதுரை போய்க்கலாம். சோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க இந்த ஏரியால, நிறைய இடங்கள் போறதுக்கு. சோ நாம நேரா வத்தலகுண்டு தாண்டி கொடைக்கானல் காட் செக்ஷன் எல்லாம் இருக்குல்ல, அங்கேயும் தாண்டாம நம்ம ஸ்ட்ரைட்டா போகணும்னா பெரிய குளம், தேனி, கம்பம் இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வரும். சோ அதையும் நாம தாண்டி போனோம்னா கம்பமெட்டு வழியா நாம இங்க ஏறிடலாம். நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏறிடலாம். மூணார் போற ரூட் எல்லாம் வரும். சோ குமிளி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. சோ குமிளி போறதுக்கான ரூட்டும் இதுதான். சோ கேரளாக்குள்ள கனெக்டிவிட்டி பண்ற ரூட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மதுரை போற ரூட்டும் வந்து இங்க கனெக்ட் ஆகுது. சோ அந்த மாதிரி நிறைய மக்கள் டிராவல் பண்ற ரூட்டு. அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். டிராவல் பண்ற ஒரு இதே தெரியலங்க, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இப்ப நம்ம செம்பட்டி தாண்டி டுவர்ட்ஸ் வத்தலக்குண்டு டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. செம்பட்டி தாண்டணுன்னேவே வந்து அப்படியே வந்து சீனரிஸ் வேற லெவல்ல மாறிடுங்க. கம்ப்ளீட்டா வந்து இங்கிருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா தோப்புகளா தான் இருக்கும். நீங்க ரோடோட ஹைவேவோட 2 சைடும் பார்த்தா அப்படியே கண் கொள்ளா காட்சியா இருக்குங்க. ஃபுல் பசுமையா இருக்கும். நம்ம வத்தலக்குண்டு தாண்டணுன்னே இன்னுமே வந்து அது அதிகமாயிடும். ஏன்னா நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்குள்ள ரீச் ஆயிடுவோம். தேனி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பள்ளத்தாக்குன்னே சொல்லலாங்க. நம்ம கொடைக்கானல் மலைகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து கிழக்கு பகுதியில உள்ள கொஞ்சம் நீண்டு இருக்கும். அந்த பகுதிக்கும் மறுபடியும் இன்னொரு லைக் தெற்கு சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணார் குமிளி மலை தொடர்கள் இருக்கும். அது 2க்கும் நடுவுல தான் தேனி டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதுனால வேற லெவல் பசுமையா இருக்கும். மக்களே, நாம திண்டுக்கல்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் செம்பட்டி டவுனையும் தாண்டி இப்ப டுவர்ட்ஸ் வத்தலக்குண்டு டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. திண்டுக்கல்ல இருந்து செம்பட்டி வர வரைக்குமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருந்திருக்கும். சீனிக் வியூஸ், கொஞ்சம் திண்டுக்கல் பக்கத்துல டவுன் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும். செம்பட்டி பக்கத்துலயும் கொஞ்சம் டவுன் ஏரியாஸ், கிராமங்கள் எல்லாம் இருக்கும். செம்பட்டி தாண்டணுன்னே அப்படியே சீன் மாறிடுங்க. ஃபுல்லா வந்து கிராம பகுதிகள், தோப்புகளா தான் இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியா ஃபுல்லா வந்து பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்களா, நம்ம விண்டோ சைடு இருந்து பாக்குற வியூஸ். சோ இவ்வளவு அழகான இயற்கை அழகை ரசிச்சுட்டே நாம பேருந்து பயணம் செய்யும் போது இளையராஜாவோட ஒரு மெலடி இல்லாம எப்படி? சோ இது உங்களுக்காக என்னோட குரல்ல ஒரு நம்ம இளையராஜா அவர்களோட சாங்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி நீ, இசையை மலராய் நானும் சூட்டுவேன். இசையை மலராய் நானும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. உயிரின் ஜீவனாடிதான் நாதம் தாளம் ஆனதே. உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே. பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, எதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான், என்றும் புதிது. இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு
ஒரு பாடல், இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நானும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் மீதிலே நாத தியாகராஜரும் ஊனை உருக்கி உயிரில் விளக்கு ஏற்றினாரம்மா. அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவரானார். என் பாடலின் ஜீவன் எதுவோ அது நீயே. நீயும் நானும் ஒன்றுதான், எங்கே பிரிவது? இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். நீயும் நானும் போவது காதல் என்ற பாதையில், சேரும் நேரம் வந்தது மீதி தூரம் பாதியில். பாதை ஒன்று ஆன போதும் திசைகள் வேறம்மா. உனது பாதை வேறு, எனது பாதை வேறம்மா. மீராவின் கண்ணன் மீராவிடமே எனதாருயிர் ஜீவன் என்னை ஆண்டாளே. வாழ்க என்றும் வளமுடன் என்றும் வாழ்கவே. இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நானும் சூட்டுவேன். இசையை மலராய் நானும் சூட்டுவேன். மக்களே, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நம்ம இளையராஜா அவர்களோட பாடல்கள் வந்து அப்படியே தேவாமிர்தங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம முக்கியமா பஸ் பயணங்கள்ல எல்லாம் வந்து இளையராஜா சாரோட மெலடி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டே நீங்க பயணிச்சு பாருங்க. உங்களோட ஆன்மா வந்து உங்களோட உடம்புல இருந்து விலகி அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் இயற்கையோட. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். ஏன்னா நான் பஸ்ல போகும்போது நோட் பண்ணுவேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட நிறைய இளையராஜா பிளேலிஸ்ட் எல்லாம் வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க, 2K கிட்ஸ் எல்லாம் கூட. ஸோ எவர் கிரீன் சாங்ஸ்னா நம்ம இளையராஜா அவர்களோட சாங்ஸ் தான். ஸோ அவரோட மெலடி வந்து யாருனாலையும் கேட்டு ரசிக்காம மயங்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த பாடல் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாம பார்த்தோம்னா இன்னும் வந்து நாம அழகான கிராம பகுதிகளில் தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நம்ம வத்தலகுண்டு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கு. நம்ம நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. ரெண்டு சைடும் பார்த்தோம்னா நிறைய ஆர்ட்ஸ் காலேஜஸ், அதுக்கப்புறம் பிஎட் காலேஜஸ், நர்சிங் காலேஜஸ் எல்லாம் பார்க்க முடியுது. கொஞ்சம் உள்ள இருக்கிறதுனால என்ன பேருன்னு பார்க்க முடியல இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம். பட் பரவாயில்லைங்க, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனதுக்கு அப்புறம், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டேட்ல ஆகட்டும், நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ரீஜன்ஸுமே வந்து லைக் என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட் நேஷனல் ஹைவேவோட கனெக்ட் ஆனதுனால நல்ல டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எல்லா பகுதியிலயும் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். So national highways are playing an important part of our country's development அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு சூப்பரா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்களா, எவ்வளவு தோட்டங்கள், எவ்வளவு தென்னை மர தோப்புகள், வேற லெவலுங்க. இதுக்கும் நாம சம்மர் சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம ஆக்சுவலா ஒரு டைம் தேனி டிராவல் பண்ணும்போது மழை சீசன்ல டிராவல் பண்ணோம். என்னோட தேனி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஹொசூர்ல இருந்து தேனி போன டிராவல் வீடியோஸ் போட்டிருப்பேன், பார்க்காம இருந்தா பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம மதுரைக்கு ஒரு டைம் டிராவல் பண்ணோம். அது வந்து இதுக்கு பேரலா இருக்கிற நேஷனல் ஹைவே நம்ம
சிறுமலை அடிவாரத்துல. ஸோ அந்த டிராவலுமே நல்லா இருக்கும். அதுவும் வந்து ஒரு மான்சூன் சீசன்ல டிராவல் பண்ணதுதான். மழை காலங்களில் டிராவல் பண்ணும்போது இந்த ஏரியா எப்படி இருக்கும் தெரியுமா? வேற லெவல்ல இருக்கும். ஸோ மக்களே, நீங்களும் வந்து நிறைய டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிப் போடுங்க. இந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்கா, ஒரு என்ன சொல்றது, மைண்டுக்கு வந்து நம்ம ஃபுல்லா இருக்கிற 9 to 6 லைஃப் சைக்கிள் இருந்து, அல்லது நைட் டைம், இப்ப நிறைய நைட் ஷிப்ட்ஸும் ஒர்க் பண்றீங்க. ஸோ நைட் 8 to மார்னிங் 8 அந்த சைக்கிள்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங்கா நம்ம கிராம பகுதிகள் இயற்கையோட நம்ம டிராவல் பண்றதே வந்து வேற லெவல் வைபா இருக்கும். இத இயற்கையை விட ஒரு பெரிய மெடிசின் கிடையாது. அதே மாதிரி பயணத்தை விட ஒரு பெரிய மெமரிஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? இயற்கையும் இருக்கு, பயணமும் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து விர்ச்சுவலா நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, நீங்களும் வந்து டிராவல் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டை விட்டு டிராவல் பண்ணாம இருப்பீங்க. ரொம்ப பட்ஜெட்லயே வந்து நம்ம டிராவல் பண்ணலாங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்லயே வந்து நீங்க டிராவல் பண்ணலாம். இதுக்குன்னு வந்து நீங்க பெரிய பட்ஜெட் எல்லாம் ஆகும், எப்படி டிராவல் பண்றது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு தேவையே இல்லை. இப்பெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு, ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு, பஸ்ஸஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. நீங்க ஆம்னி பஸ்ஸஸ்ல போறதுக்கு பட்ஜெட் இல்லாட்டி கூட நீங்க நம்ம கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணலாம். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், எஸ்சிடிசி பஸ்ஸஸ்மே இப்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு. நம்ம போயிட்டு இருக்கிறது டிஎன்எஸ்டிசி பஸ் தானே. வாங்க பயணிக்கலாம். மக்களே, நம்ம திண்டுக்கல் டு தேனி நேஷனல் ஹைவேல இருந்து நம்ம வத்தலக்குண்டுக்கு உள்ள பிரிஞ்சாச்சுங்க. சர்வீஸ் ரோட்ல இருந்து நம்ம வத்தலக்குண்டு டவுனுக்குள்ள வந்தாச்சு. ஸோ நம்ம மலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் டவுனுங்க. நம்ம கொடைக்கானல் மலை அடிவாரத்துல இருக்கிற
ஒரு முக்கியமான டவுன்னு சொல்லலாம். மதுரை சைடு இருந்து வந்தீங்கனாலும் சரி, நீங்க தேனி சைடு இருந்து வந்தீங்கனாலும் சரி, நார்த் சைடு இருந்து வந்தீங்கனாலும் சரி, நம்ம வத்தலக்குண்டில் இருந்து தான் வந்து கொடைக்கானல் மலைக்கு, கொடைக்கானல் காட் செக்ஷன் சொன்னல அந்த ஏரியா பக்கம். ஸோ இதுதான் வந்து கேட்வே ஆஃப் கொடைக்கானல்னு சொல்லலாம் வத்தலக்குண்டு. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து திண்டுக்கல் வரைக்கும் ட்ரெயின்ல வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு பஸ் கிடைக்காட்டி கூட அங்கிருந்து வத்தலக்குண்டு வந்துட்டு அங்கிருந்து கொடைக்கானல் பஸ் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இங்கிருந்து கனெக்டிவிட்டி இருக்கும். திண்டுக்கல் டவுன்லயும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், நல்ல சாப்பிட்றதுக்கான நிறைய ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே இருக்கும். டிராவலர்ஸ்க்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்கும். அடுத்த வீடியோல நான் என்ன பண்றேன்னா வத்தலக்குண்டு பத்தின ஒரு சின்ன வீடியோ போடுறேன். பஸ் ஸ்டாண்டு, கனெக்டிவிட்டி, பேசஞ்சர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ், டூரிஸ்ட் தங்குறதுக்கான லாட்ஜஸ் எல்லாம் எங்க இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட் ஏரியா எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோ போடுறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து கொடைக்கானல் டிராவல் பண்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நெக்ஸ்ட் விளாகும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம வத்தலக்குண்டு டவுன் பத்தின ஒரு சின்ன டீடைல் போடுறேன், எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நாம வந்து வத்தலக்குண்டு மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இது மார்க்கெட் ஏரியா. மார்க்கெட் ஏரியால இருந்து இப்போ நாம சிக்னல் ரீச் ஆயிருக்கோம் இல்லையா, இந்த சிக்னல்ல இருந்து லெஃப்ட் சைடு போற ரூட் வந்து மதுரை போற ரூட்டுங்க. அதே வந்து ரைட் சைடு திரும்பினா நம்ம வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடுவோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரைட் சைடு போனா மறுபடியும் இப்ப நம்ம நேஷனல் ஹைவேல இருந்து உள்ள வந்தோம் இல்லையா, அதே நேஷனல் ஹைவேக்கு ரீச் ஆயிட்டு அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம கொடைக்கானல் காட் செக்ஷன் ரீச் ஆயிடுவோம். அங்கிருந்து வந்து மறுபடியும் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து நாம ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் கொடைக்கானல் ரீச் ஆயிட்டு மலையேற ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடைக்கானல் மலை பகுதிகளுக்கு கீழே இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டவுன்னு சொல்லலாம் திண்டுக்கல் மாவட்டத்துல. இங்க பாருங்க ஒரு அழகான கோவில் இருக்கு, அம்மன் கோவில்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பங்குனி உத்திரம் சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால ஊரே ஃபுல்லா எல்லா ஊர்லயும் அம்மன் கோவில், முருகன் கோவில், எல்லா கோவில்கள்லயும் வந்து விசேஷ டைமா இருக்கு. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த டைம் டிராவல் பண்ணும்போது. அங்கங்க வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோலயே, ஃபுல்லா வந்து அங்கங்க கிராமங்கள்ல பேனர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லா ஊர்லயும் ஒரு 4-5 குரூப் இருக்கும் போல இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு சூப்பரா பேனர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இங்க பேனர் கல்ச்சர் வந்து அதிகமா இருக்குங்க. கல்யாணம், காது குத்து, கருமாதி எல்லாத்துக்கும் பேனர் வச்சிடுறாங்க. சோ நம்ம கோவில் விழாக்களுக்கு பேனர் இல்லாமையா? ஒவ்வொரு பேனரும் பார்க்கணுமே, என்ன மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க தெரியுங்களா? நம்ம ஃபில்ம் பேனர்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம படங்களோட பேனர்ஸ்க்கு ஈக்குவலா அவ்வளோ சூப்பரா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மாயாண்டி குடும்பத்தார், விருமாண்டி, இந்த மாதிரி நம்ம கிராமப்புற சைடு தீம்ல இருக்கிற மூவிஸோட போஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்துச்சுங்க ஒரிஜினலா. அந்த அளவுக்கு கிரியேட்டிவா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம கிராம பகுதிகளில் இருக்கிற லைக் என்ன சொல்றது, வாண்டுகள் கூட பேனர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரா தான் இருந்துச்சு. ஸோ குட். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க நிறைய பூக்கடைகள் எல்லாம் இருக்கு. இங்கிருந்து பக்கத்துல தான் வந்து நிறைய தங்கறதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வீடியோல உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில்டா சொல்றேன். நம்ம வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம உள்ள என்டர் ஆனோடனே கொடைக்கானல் பஸ் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பாக்குறதுல கொடைக்கானல் பஸ்ஸஸ் தான். பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கும், நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கும். வாங்க இறங்கிருக்கு ரெடியாகும். மக்களே, நம்ம வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. 6:15 எடுத்து கரெக்டா 7 மணிக்கு வந்தாச்சுங்க. 45 மினிட்ஸ் டிராவல், லெஸ் தென் 1 hour தான் திண்டுக்கல்ல இருந்து வத்தலக்குண்டுக்கு. வெல்கம் டு வத்தலக்குண்டு மக்களே. சோ மக்களே, நம்ம ஏர்லி மார்னிங் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வத்தலக்குண்டு வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டி பஸ் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம இயற்கை எழில் கொஞ்சம் ஹைவேல நம்ம வந்தது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you.